ஆனா இப்போ லாஸ்டா சொல்லும் போதே சொல்றாரு, நான் மக்களோட நிக்கிறேன், மக்கள் என் கூட இருக்காங்க, அப்புறம் என்ன கவலை அப்படின்னு. ஆனா அவர் ஒரு முடிவுல தான் இருக்காரு. நம்ம தனிச்சு போறதே பெஸ்ட் தான் அப்படின்ற ஐடியால தான் இருக்காரு. தனிச்சு தாங்க போக முடியும். அவரு ஆட்சியில் பங்குன்னு எப்ப சொன்னாருங்க? விக்கிரவாண்டியில சொன்னது அது. எத்தனை கட்சி வரிசை கட்டி போயிடுச்சு. இதுக்கு பிறகும் காங்கிரஸ் கட்சி நேற்றைக்கு முன்தின வரைக்கும் இங்க தானங்க பேசிட்டு இருக்காங்க. பிஜேபி அடிப்படையில தொகுதி பங்கீட்டு குழுவே அமைக்காதுங்க. அமைச்சாலும் ஒரு லெவலுக்குள்ளே நின்றுக்குவாங்க. வழக்கமா அதிமுக அமைச்சிருங்க 4 குழு 5 குழுன்னு. அவங்களும் இந்த முறை தொகுதி பங்கீட்டு குழு அமைக்கல. பிஜேபியில விருப்ப மனு வாங்குற சிஸ்டமே கிடையாது. எங்க விருப்ப மனு வாங்கியிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். இது வேற மாதிரியா போற ஒரு விஷயம். விஜய் கட்சிக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். இந்த இது ஃபர்ஸ்ட் டைம். இதுல இருந்து ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்வார். இன்னும் மேலும் கட்சியை வளர்க்கலாம். வளர்க்க கூடாதுன்னா நான் சொல்லல. வளர்க்கட்டும். அதுல என்ன தவறு இருக்கு? 1000 மலர்கள் மலரட்டும் தானே பொதுவா வாக்கரசியல் நம்ம அப்படித்தானே சொல்ல முடியும். ஆனால் விஜய் தாவேகா இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பது இதெல்லாம் ஈஸி. இப்ப இருக்கிற நிலைமையில ஈஸி. ஒரு காலத்துல அது கஷ்டமா இருந்தது. விஜய் எதை நோக்கி பயணப்படுகிறார்? கண்டிப்பாக தனியாக போட்டி போடுவதை நோக்கி பயணப்படுகிறார். கண்டிப்பாக பெரிய கட்சிகள் கூட்டணி கிடையாது. சிறிய கட்சிகள் போய் சேரலாம். அப்படின்னா அவரோட சவால் என்ன? சவால் கேண்டிடேட் செலெக்ஷன் தான். அப்படி இப்படி போகும்போது தேர்தல் அந்த ஏப்ரல் கிட்ட வந்துடும். அதுக்கு பிறகு சீரியஸ் பிரச்சாரம் பண்ணணும். அவரே வேலூர்ல என்ன சொல்றாரு? நான் வெற்றி பெற்று முதலமைச்சராகி கிராம கிராமமா வருவேன்றாரு. எனக்கு தெரிஞ்சு கிராம கிராமமா போய்தான் முதலமைச்சர் ஆக முடியும். முதலமைச்சராகி கிராம கிராமமா வருவோன்னு நான் கேள்விப்பட்டதே கிடையாதுங்க.